இளமை இருக்கும்போது சாதிச்சுக்கோ, முதுமை இருக்கும்போது படுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொங்குச்சனியில் இது ஜென்மச்சனி. அதனால் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் போடுங்க. உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். 3வது ரவுண்டாக இருந்தால் ஹெல்த்து கவனமாக பார்த்துக்கணும். அதாவது கரெக்டான்றது வந்து பார்த்தா வேலை வேலைக்கு சாப்பிட்றணும். அதாவது 4 இட்லி சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லையா, 2 இட்லியாவது சாப்பிட்ருங்க. அதாவது கரெக்டான முறையில் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க சாப்பிட்றணும். ஏன்னா இது வந்து 3வது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது மாரக சனியில் இது வந்து பார்த்தா ஜென்மச்சனி. அதனால் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். மொத்தத்தில் பார்த்தா இன்றைக்கி மீன ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், எதையை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோன்ற இடத்துல இருக்கிறீங்க. ஏன்னா மீனராசி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 7.5 சனியிலேயே ஜென்மச்சனி. அதனால் பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் எப்படின்னா, அதாவது சனி பகவான் பொதுவாக சனி பிடிச்சா எங்கே போகணும், திருநள்ளாறு போனால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. திருநள்ளாறு போய் தான் நம்மளுடைய கிரகத்தை போக்கணுன்றது இல்லை. டெய்லியும் சாப்பாடு என்ன செஞ்சாலும் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, ஆவணி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த 2025 வரக்கூடிய, அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், ரிஷப ராசியில், சிம்ம லக்னத்தில், சந்திர பகவானுடைய திசையில் 42 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தா காலச்சக்கரத்தின் 12வது ராசின்னு சொல்லக்கூடிய, அதாவது வந்து பார்த்தா மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாகவே பாருங்கள், அதாவது மீன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப வைராக்கியமாக இருக்கக்கூடிய ராசி யாருதுன்னா மீன ராசி தான். ஏன்னா மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். பொதுவாகவே ஒருத்தருடன் நம்ம சேரும்போது இன்றைக்கி வந்து அவங்க நம்ம நல்லா இருக்கிறாங்களே, அவங்க நல்ல நிலைமையில் இருக்கிறாங்களே, அவங்க கூட நம்ம சேருவோம், 4 ரூபாய் சம்பாதிப்போம், நினச்சதை சாதிப்போம் அப்படின்னு நம்ம தேடி தேடி ஒருத்தருடைய நட்பு நம்ம பழக்க வழக்கங்கள் எதிர்பார்த்து வச்சுக்குவோம். அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா நம்பியும் நம்ம கெட்டு போயிடுவோம் சீக்கிரம். கொடுத்து எல்லாம் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நம்ம கொடுத்து கெட்ட பேர் வாங்கின மாதிரி. அப்போ 100% மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உழைக்கிறோம். அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை. மாடு மாறு உழைக்கிறோம் தவிர மனசனுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கூட இல்லைன்னு சொல்லி தேடக்கூடிய ராசி யாருன்னா மீனராசிக்காரங்க தான். அதனால் பார்த்துட்டிங்க அப்படின்னா மீனராசிக்காரங்களுக்கு ஏதோ மங்குச்சனியில் ஜென்மச்சனி, பொங்குச்சனியில் ஜென்மச்சனி, மாரகச்சனியில் ஜென்மச்சனி, ஒரு 26-27 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இது முதல் ரவுண்டு. அதுக்கு மேலே ஒரு 40-45 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களா இருந்தால் இது 2வது ரவுண்டு. 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இது 3வது ரவுண்டு. புரியுதுங்களா? இப்போ இந்த மங்குச்சனியில், அதாவது இப்போ ஜென்மச்சனியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கவனமாக இருக்கணும். மண்ணை தொட்டா நஷ்டம், மனையை தொட்டா நஷ்டம், பொண்ணை தொட்டா நஷ்டம், பொருளை தொட்டா நஷ்டம். ஏன்னா இப்போ வந்து 3வது ரவுண்டாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது உடல் உபாதிகள் ஹெல்த்து கெடுப்புறதுக்கு பார்ப்பான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உணவே மருந்து அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உணவு ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? முதல் ரவுண்டாக இருந்தீங்கன்னா பேராசைப்படாதீங்க. நான் வந்து என் வயசுக்கு மீறி நான் இடம் வாங்கலான் இருக்கிறேன், வீடு கட்டலான் இருக்கிறேன், வண்டி எடுக்கலான் இருக்கிறேன், கார் எடுக்கலான் இருக்கிறேன், வெளிநாடு போகலான் இருக்கிறேன், இது எல்லாமே நமக்கு மன உளைச்சல் கொடுத்துருவார். 2வது ரவுண்டாக இருந்தால் சாதிக்க வேண்டிய வயசு, அதாவது இளமை இருக்கும்போது சாதிச்சுக்கோ, முதுமை இருக்கும்போது படுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொங்குச்சனியில் இது ஜென்மச்சனி. அதனால் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் போடுங்க. உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். 3வது ரவுண்டாக இருந்தால் ஹெல்த்து கவனமாக பார்த்துக்கணும். அதாவது கரெக்டான்றது வந்து பார்த்தா வேலை வேலைக்கு சாப்பிட்றணும். அதாவது 4 இட்லி சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லையா, 2 இட்லியாவது சாப்பிட்ருங்க. அதாவது கரெக்டான முறையில் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க சாப்பிட்றணும். ஏன்னா இது வந்து 3வது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அதாவது மாரக சனியில் இது வந்து பார்த்தா ஜென்மச்சனி. அதனால் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். மொத்தத்தில் பார்த்தா இன்றைக்கி மீன ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், எதையை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோன்ற இடத்துல இருக்கிறீங்க. ஏன்னா மீனராசி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 7.5 சனியிலேயே ஜென்மச்சனி. அதனால் பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் எப்படின்னா, அதாவது சனி பகவான்
பொதுவாக சனி பிடிச்சா எங்கே போகணும், திருநள்ளாறு போனால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. திருநள்ளாறு போய் தான் நம்மளுடைய கிரகத்தை போக்கணுன்றது இல்லை. டெய்லியும் சாப்பாடு என்ன செஞ்சாலும் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. சனிக்கிழமை எள்ளும் சோறும் பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. நவகிரகத்தை சுற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் பசு தானம், மனுஷாக்களுக்கு தானம் செய்கிறது, எறும்புகளுக்கு அரிசி சக்கரை கலந்து போட்டு வர்றது, அதாவது காக்கக்குருவிகளுக்கு தானியம் வச்சுட்டு வர்றது. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கால பைரவருக்கு குரங்குகளுக்கெல்லாம் பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கெல்லாம் உண்டானது ஒரு உணவு வாங்கி வைக்கிறது. இது எல்லாமே கண்டிப்பாக நல்லது. ஏன் கேட்குறேன்னா மீன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குதுன்னா செஞ்சு பாவின்ற மாதிரி தான். அது எல்லாமே நீங்கள் மனசாக்கள் செய்கிறத விட முடிஞ்ச வரைக்கும் மிருகங்களுக்கு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து விரைய ராகுவாக இருக்கிறாரு. ராகுக்கு எது பயிற்சி சுத்தமாகவே உங்களுக்கு நல்லா இல்லை. விரைய ராகு காலச்சுத்தனை பாம்பு கடிக்காத போகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ராக்கேது பயிற்சி 2025 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மே மாதம் 18ஆம் தேதி ராக்கேது பயிற்சி ஆனார். அது உங்களுக்கு சுத்தமாக நல்லா இல்லை. அதே மாதிரி ரோகஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்கிறார். உடல் உபாதிகள் யாருக்காவது ஒன்று பார்த்தா மாதவிடாய் பிரச்சனை, எலும்பு தேய்மானம், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதில் நிறைய பேருக்கு பார்த்தா இந்த அடிவயிறு பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? அசால்ட்டாக விட வேண்டாம். இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னா 4ஆம் இடம்னா சுகஸ்தானம். ஒரு மனிதனுக்கு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், கிரையம் பண்ணணும், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், கட்டணும் அப்படின்னா 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடம்ன்றது உடல் உபாதிகள் மட்டும் கிடையாது, மண்மனை சார்ந்த விஷயமும் 4ஆம் இடம் தான். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த 4ஆம் இடம் உங்களுக்கு குரு உட்காந்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த கனவு நனவாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக நான் இடம் வாங்கலான்னு இருக்கிறேங்க, வீடு கட்டலான்னு ஆசை, ஆல்ட்ரேஷன் பண்ணலான்ற ஒரு யோசனை, என்னால் பண்ண முடியலன்றீங்களா? இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு தகுந்த சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? அதுக்கு என்ன காரணம் பார்த்தா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 6ஆம் இடத்துலேயே இருக்கிறார். அதுதான் உங்களுக்கு ஒரு பலம். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரியன்றது மாத கிரகம், நெருப்பு ராசி. அப்படி பார்த்தா இன்றைக்கி மாதத்தில் ஒரு மாதம் மட்டும்தான் அவர் சொந்த வீட்டில் இருப்பார். அப்படி பார்த்தா 6ஆம் இடம்ன்றது ருண ரோக சத்ருவ ஸ்தானம் தான் 6ஆம் இடம். அப்படி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சம்பளம் வாங்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா சூரியன் மாத கிரக சூரிய பகவான் அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார். அப்போ இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீர்வார். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா காற்றுள்ள போது தூத்திக்கணும், மழை வராத முன்னே வீடு கட்டிக்கணும்னு சொல்லுவாங்க. முயற்சி எடுங்க, முயற்சி எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும். சரிங்களா? அதனால் முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமே இந்த சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஜீவனங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடத்துக்கு, அப்போ மேசமும் விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா 28 தேதி வரைக்கும் திருமணத்துக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா? 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா நிச்சயமாக நல்லாயிருக்கும். குறிப்பாக உங்கள் நேரம் உங்களை விட உங்களை சார்ந்தவங்க, உங்களுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா செவ்வாய் போய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக குடும்பத்தில் யாருக்காவது வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 28ஆம் தேதிக்குள்ளார உங்களோட நேரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குதுங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆன்லைன் பிஸ்னஸ், கமிஷன் தொழில், இன்றைக்கி இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் நல்லாயிருக்கும். 4 காசு லாபத்தை பார்க்கலாம், பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். இப்படி இருந்தால் கூட சுக்கிர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ உங்களுக்கு சுக்கிர பகவான் 3ஆம் இட தைரியஸ்தானத்துக்கு அதிபதி 4ஆம் இட சுகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால, அதாவது 4ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் உபாதிகள் நல்லாயிருக்கும். அப்போ 4ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதாவதுன்றது 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புத்திர பாக்கியத்துக்காக வேண்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் புத்திர செல்வத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுத்துருவார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தன்னுக்கே, ஏன்னா சுக்கிரன்னா மனைவி. அப்போ வந்து மனைவிக்கு இப்போ வரன், அதாவது வாரிசு இல்லை, எனக்கு கல்யாணம் 4-5 வருஷம் ஆயிடுச்சுங்க, எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, தாமதமாகுது, நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன், நிறைய செலவு பண்ணிட்டேன், இதுக்காக வேண்டி போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் செஞ்சுட்டேங்க, எனக்கு வரம், அதாவது வந்து எனக்கு அந்த குழந்தை பாக்கியம் மட்டும் ஒரு வரமாகவே இருக்குதுன்றீங்களா? 5ஆம் தேதிக்கு மேலே குறிப்பாக 28ஆம் தேதிக்குள்ளார
உங்களுக்கு 30ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு வாரிசுன்ற வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருவார். அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். ஒரு லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திர தோஷம், சனியோ குருவோ இருந்தால் தாமதப்படுத்துவோம், ஆனால் கொடுத்துருவோம், நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதன் 5ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மாதம் ரொம்ப மன உளைச்சல். ஏன்னா புதன் வந்து வக்கரத்தில் இருந்தார். அதனால் படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல், 4 காசு மிச்சம் பண்ண முடியாமல், தொழிலில் மாற்றம் பண்ண முடியாமல், புதுசாக நினைக்கிறது ஒன்று செய்ய முடியாமல், நம்ம நேரம் மற்றவங்களுக்கு நல்லா இருந்து நம்ம நேரம் நம்மளை ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி போட்டு வச்சுருந்ததுக்கு காரணம் புதன் பகவான் வக்கரத்தில் இருந்தார். இப்போ அந்த வக்கரத்திலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பி அவர் வந்து இப்போ 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அது குறிப்பாக தன் தாய் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. வாரிசுகளுக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு இதுக்கு மேலே கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரிங்களா? குறிப்பாக 14 தேதி வரைக்கும் வாரிசுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல, அதாவது இப்போ 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். யார் கூட? சிம்மராசிலும் உட்காந்துருவார். அப்போ சூரியனோட புதன் இணையும் போது புதன் ஆதித்ய யோகம் கொடுக்கும்போது வாரிசுக்கும் சப்போர்ட் பண்ணுவார், வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி குருவாக இருந்து கற்றுக் கொடுக்குற இடத்துல இருந்து, நான் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குறேங்க, டான்ஸ் கற்றுக் கொடுக்குறேன், பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குறேன், நான் வந்து சிலம்பு கற்றுக் கொடுக்குறேன், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் லைனில் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா, நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். சரிங்களா? ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு அந்த இடத்துல கைத்தட்டல் பாராட்டுகள்லாம் கிடைக்கும். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா மேன ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுருந்தாலுமே சில குறை சொல்கிறதுக்கு 4 பேர் இருந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இதுக்கு மேலே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இதுக்கு முதல் காரணமே என்னென்னா சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு போயிருக்கிறதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். சரிங்களா? அந்த வந்து சனி பகவான் வக்கரத்தில் போயிருக்கிறது ஒரு நல்ல காலம். அதே மாதிரி புதன் பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைஞ்சது ஒரு அற்புதமான காலகட்டம். அடுத்தது சூரியன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்தது ஒரு நல்ல யோகமான ஒரு ராசி. அப்படி பார்த்தா இன்றைக்கி முழுக்க மீனராசிக்காரங்களோட நிலைமை எப்படி இருக்குதுன்னா, ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 2.5 வருஷம் விரைச்சனியில் எவ்வளவோ விரயம் பண்ணிட்டீங்க. அடுத்தது இப்போ ஜென்மச்சனியில் இந்த ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சு செஞ்சிட்ருக்கிறாரு. இப்போ சனி பகவான் வக்கரத்தில் போனதுனால இது ஒரு நல்ல கேப் உங்களுக்கு. இது ஃபில் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த உடைய 4.5 மாதத்துக்கு நீங்கள் துணிஞ்சு ஒரு காரியம் பண்ணுங்கள். கடன் வாங்கினா எங்கேயும் கட்ட முடியாது போயிடுமோ, மன உளைச்சலுக்கு ஆளாயிருவோமோ, எங்கே ஏதாவது இந்த குழப்பங்களுக்குனா கொடுத்துருமோ, நம்ம பிள்ளைங்களுக்கு பாரத்தை சுமந்து வச்சுருவோமோ, அந்த கவலை வேண்டாம். கடன் வாங்கி நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கட்டிடுவீங்க. எங்கள் சாமி வாங்குகிற கடனே என்னால் கட்ட முடியல, இதுக்கு மேலே புதுசாக எங்கே போய் வாங்குறது, இது மேலே நினச்சா கூட நான் முன்னே சொன்னேன், உங்களுக்கு விதிக்காரகன் நல்லா இருக்கிறாரா, உங்களுக்கு 5, 7, 9ஆம் இடத்துக்கு அதிபதிகள் நல்லா இருக்கிறாரா, உங்கள் நட்சத்திரம் கொடுத்தவர் உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா, உங்களோட திசா புத்தி நல்லா இருக்குதான்னு பாருங்கள். சரிங்களா? ஆனால் குறிப்பாக இந்த மாதம் பார்த்தா புத்திர பாக்கியம் வரன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது போக இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சரிங்களா? எது எப்படியோ உங்களோட வாழ்வாதாரம் இந்த மாதம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேங்க. நன்றி.